ஹலோ, ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாம இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. நான் கொஞ்சம் விஷயம் கிளியர் பண்ணேன். என் சிஸ்டர் வந்து பிரெயின் அனியூரிசம். அவளுக்கு வந்து நாங்க ஆக்சிடென்ட் ஆனோன்னு 2020 இதுல 2024 டிசம்பர் 3 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் போனது ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஓமந்துரை. அங்க போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா, இதான் போன ரிப்போர்ட்ஸ். ஓகேயா, அவங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ண இந்த சிடில வந்து அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. சிடில அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. அங்க போனோம். அங்க போனோன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்க இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்க இவங்களை கூட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு இது ஓமந்துரையில எழுதி கொடுத்தது நிமான்ஸ் பெங்களூர் போங்க. அவங்க கொடுத்த மெடிக்கேஷனை வந்து பெயின் கில்லரும் அப்புறமா இது ஃபீவர் டேப்லெட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாவும் நாங்க அங்கேயே முடிக்கல. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருக்கிற வேற வேற ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணோம். இங்க பாருங்க, சிம்ஸ் பார்த்தோம், ஸ்ரீ வெங்கடேஷா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், ஸ்டெட்ஃபோர்ட் பார்த்தோம், எல்லா ஹாஸ்பிட்டல் அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க டைரக்டா வந்துட்டு நிமான்ஸ் இருக்குன்னா அங்கேயும் பார்க்க அங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆப்ரேஷன். ஓகே, நிமான்ஸ் வந்தோமா. நிமான்ஸ் வந்து அங்க டே அண்ட் நைட்டு அங்க நின்று எப்பயோ யாராவது கை கால் பிடிச்சி அங்க போனோம். அங்க போய் காட்டணும்னா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஓகே இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு 14 lakh rupees ஆகும், நீங்க ரெடி பண்ணிப்பாங்க அப்படி சொன்னாங்க. கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஏதோ பண்ணோம். யார் காலோ பிடிச்சோம், யாராவது கையோ பிடிச்சோம். ஆன்லைன் வரல நாங்க. ஓகேயா, ஆன்லைன் அப்போ வரல நாங்க. என்ன நாங்க லோக்கலாவே ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஆன்லைன் எனக்கு அவ்வளவா நாலேஜ் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ரெடி பண்ணி போய் நின்னா கேஸ் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பேஷண்ட் கிட்ட, கேஸ் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்க பண்ண முடியாது, நீங்க வேற இடத்துல பாத்துக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல என்ன எழுதாங்கன்னா, சிவியர் ஹெட்ஏக், நெக் பெயின், வாமிட்டிங், லிப் வீக்னஸ், லூஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, அப்போ வந்து செக்அப்க்கு நீங்க வாங்க அப்படிதான் எழுதி கொடுத்தாங்க. இல்ல ஓகே, இது முடிஞ்சிச்சா, இதாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இதுல நாங்க என்ன பண்ணோம்னா சென்ட் ஜோஸ் ஹாஸ்பிட்டல் போனோம். ஓகே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் பெங்களூர்ல. அங்க போய் அங்க அட்மிட் பண்ணி எல்லாம் பார்த்தோம். அது இங்க பாருங்க பில்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு பில்ஸ் இருக்கு. இவ்வளவு பில்ஸ் வந்து அங்கதான் எடுத்தோம். ஜஸ்ட் ஒரு 4 நாளுக்கு ஜஸ்ட் 4 டேஸ்க்கு 40,000 சார்ஜ் பண்ணாங்க. பாருங்க, 20,000 ஒன்று இருக்கா, 3,300 சேஞ்சா சார்ஜ் பண்ணாங்க. 4,000 ஒரு பில். டோட்டல் பில் பார்த்துக்கோங்க. இது வந்து அங்க இது பண்ணது எனக்கு 40,000 சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, இதாயிடுச்சு. சென்ட் ஜான்ஸ் ஆயிடுச்சு. பெங்களூர் முடிஞ்சிருச்சு. பெங்களூர்ல என்ன பண்ணோம், அங்க சொன்னாங்க இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பியை பாருங்க வேலை ஆகும்னு சொல்லி அங்க இருக்கிற எம்எல்ஏ அவங்க கிட்ட போய் நாங்க லெட்டர் வாங்கினோம். இந்த மாதிரி என் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கு, நீங்க அவங்க பார்த்துதான் கொடுத்தாங்க இந்த லெட்டர். அவங்க மெம்பர்ஸ் அனுப்பி எல்லாம் செக் பண்ணி தான் கொடுத்தாங்க இந்த லெட்டர். இது இதாயிருச்சா. ஓகே, இதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம்னா, இது இன்னும் முடியல. பாருங்க, சென்ட் ஜான்ஸ்ல முடிச்சு இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க டாக்குமெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கா. சென்ட் ஜான்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதோட முடியல, என்ன காட்டுறேங்க. கேரளா போகணும். கேரளா ஹாஸ்பிட்டல் பேர் ஸ்ரீ சித்ரா திருவனந்தபுரம்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல். கேரளா போகணும். அங்கேயும் அதுதான் எழுதி கொடுத்தாங்க, இது ஆகாது, 21 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இதோட முடியல, திரும்ப சேலம் வந்தோம். சேலம் வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் போன ஹாஸ்பிட்டல் வந்து சேலம் கோபி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் போனோம். அங்கேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ் அப்படின்னு சொல்லி. எல்லா ஹோப்ஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறமா, எல்லா ஹோப்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓகே, நாங்க போன லாஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து KMCH கோவை மெடிக்கல் காலேஜ். டேட் வந்து 5th. இப்போ டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி மேக்கு வந்துட்டோம். 24ல இருந்து 25 மேக்கு வந்துட்டோம். இது அங்க போனோம். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா பண்றதுக்கு வந்து இங்கேதான் இருக்கு, சாரி, பண்றதுக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 35 to 40 lakhs ஜஸ்ட் அந்த ஃப்ளோ டைவர்டர்ஸ்க்காக சொன்னாங்க. நாங்க ஃப்ளோ டைவர்டர்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அங்க போய் பில் போட்டா எல்லாம் இருக்குங்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸ் இருக்கு. அங்க அவங்க கார்டு, பேஷண்ட் கார்டு, அதுவும் பார்த்துக்கோங்க. வெரிஃபை பண்றவங்க பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, இப்போ ரொம்ப பேருக்கு டவுட் என்னன்னா, 5th மேக்கு அப்புறமா நீங்க எதுக்கு ஸ்கேன் பிடிக்கல, எந்த ரிப்போர்ட்டும் ரீசெண்ட் ரிப்போர்ட் எதுவுமே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரீசெண்ட் ரிப்போர்ட் எடுக்க முடியாது, எடுத்தாலும் அதுதான் சொல்ல போறாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல, ஃப்ளோ டைவர்டர் தான் வைக்கிற மாதிரி வரும். இல்ல இன்கேஸ் அந்த நரம்பு வெடிச்சிருச்சுன்னா நீங்க வந்து ஸ்கல் ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க.
ஓகே. ஒரு ஸ்கேனிங் பிடிக்கணும்னா நான் அவளை கூட்டிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னா அந்த வேலை ஆகாது அப்படி சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா 25,000 to 30,000 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க ஸ்கின் இவ்வளவு பெரிய கட் பண்ணி இதுக்குள்ள டியூப் போட்டு இங்க போய் இங்க ஸ்கேன் பிடிக்கிறாங்க. அந்த வலி சொன்னா புரியாது, அவ்வளவு வலியா இருக்கு. நான் கோவத்துல இல்லை, என் கையில என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப போகுது எனக்கு. எல்லார்கிட்டையும் நான் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் 10% அந்த மாதிரி அன்ட்ரஸ்ட் பீப்புள் இருந்தாலும் 90% ட்ரஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் இதான் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ சொல்ற, நான் அது நம்புறேன், அதை நம்பிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லிதான் ரொம்ப பேர் அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்க பாதி இல்ல 90% போட்டவங்க எல்லாம் நான் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு லெட்டரேடும் இது பார்த்துதான் பண்ணாங்க. ஆனா ரொம்ப பேர் இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ ரீசெண்டா எதுவுமே எடுக்கலையா? வலிக்கு டோலோ 650 கொடுத்தாங்க. சாரி, ஃபீவருக்கு டோலோ 650, பெயினுக்கு பெயின் கில்லரு, அப்புறமா ஃபிக்ஸ் வந்தா அதுக்கு ஒரு மெடிகேஷன்ஸ். ஓகே, இது 3 தான் எடுக்கிறோம். இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. ஃபிக்ஸ் வந்தா தான் நான் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி வரும். அதுவும் நான் கை கால் பிடிச்சி லோக்கல் இங்கே அங்க சொல்லி எதுவும் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால அவ்வளவுதான் பண்ண முடியுது. நான் பண்ற வேலைக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட். என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் சேர்க்க முடியாது. இப்போ நீங்க இவ்வளவு பார்த்து நம்பலன்னா நான் என்ன பண்ண நம்புவீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வாப்பா, நான் ஸ்கேன் நான் பாக்குறேன், நான் கன்ஃபார்ம் பண்றப்ப சொல்லி நான் கூட்டிட்டு வர செலவு இருந்து. ஆனா என்னால அவ்வளவு காசு இல்லை என்கிட்ட. நான் உதவி கிட்ட தான் வந்தேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு இது பண்றேன்னா ரொம்ப பெரிய வேலை. எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல வரேன். தேங்க்யூ.